ஹலோ மக்களே, வெல்கம் டு டக்கோ டாக்ஸ். பேக் ஆஃப்டர் கொஞ்சம் நாள் அப்படின்னு நாங்கள் செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் எங்களால் ரிவ்யூ போட முடியல. அதனால் டைரெக்டாக ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு அப்படியே பேசிடுவோம் அப்படின்ட்டு ஃபைனல்ஸ் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் 4 பேரை கூப்பிட்டு வர முடிஞ்சுங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கு ஒரு 2 days லேட்டாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக T20 கப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, வேர்ல்ட் கப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டீம் டு வின் த்ரீ T20 வேர்ல்ட் கப்ஸு. இது வரைக்கும் டீம்ஸ் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி, டிஃபெண்ட் பண்ணது ஒரு ஹிஸ்ட்ரி, ஹோஸ்ட் நேஷன்ஸை வின் பண்ணது ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ நிறையா பேரியர்ஸை உடச்சிட்டு இந்த டீம் வந்து வேற லெவலில் வந்து ஒரு கப் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. நிறையா இட் வாஸ் நாட் அ ஸ்மூத் டோர்னமெண்ட் ஃப்ரம் அன் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். அதை வந்து கன்ஃபார்மாக நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணுவோம்னு நான் நம்புறேன். பட் ஓவராலாக இந்த எண்ட் நம்ம கப் அடித்தோம் அப்படிங்கிறது தான் வந்து கடைசியாக நிற்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் ஹேஸ் ஜாயின்ட் அன் எலைட் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் கேப்டன்ஸ். கபில் தேவ், MS தோனி, ரோஹித் சர்மா, அதை தாண்டி சூரியகுமார் யாதவ். இந்த ஒரு மீம் வரும்ல, இந்த சோல்ஜர்ஸ்லாம் நின்று இருப்பாங்க, நடுவில் ஒரு கிளவுன் நின்று இருப்பானா. சூர்யாவோட இதை வந்து மதிப்பீடை வந்து குறைக்க நினைக்கல. பட் கம்பேர்ட் டு தி அதர் நேம்ஸ் அந்த லிஸ்ட் வந்து அவன் வந்து ஒரு ஆக்சிடென்டல் கேப்டன் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்பப்போ. ஏன்னா அவன் ரோஹித்துக்கு வைஸ் கேப்டனா கூட இல்லை அட் தட் பாயிண்ட். அவன் கேப்டன் ஆனப்போ சம்மந்தமே இல்லாமல் கேப்டன்சி கொடுத்தாங்க, கப்படிச்சு கொடுத்தான். ஸோ எல்லாருக்கும் என்ன இனிஷியல் தாட்ஸு, என்ன தோணுது, ஹவு இஸ் த ஃபீலிங் ஆஃப்டர் 2 days அப்படின்னு நான் அப்படியே தினேஷ் கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வருத்தம்பா எனக்கு வருத்தம்பா. ஏன் ஜிம்பாப்வே ஜெயிக்கலன்டா? என்னடா ஜெயிச்சிட்டீங்க அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ பட் சரி, எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. வச்சு எனக்கு தெரிஞ்சு நீ கௌதம் கம்பீர் இன்னொரு 4 வருஷத்துக்கு இந்தியன் டீம் கோச்சு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த காலியோட ஆட்டத்தை பாப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி நீ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து சஞ்சுக்காக ஐம் ஹாப்பி. அண்ட் பும்ராவோட பவுலிங் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, வி ஆர் வெரி லக்கி டு விட்னஸ் இந்த மாதிரி ஒரு பவுலர் நம்ம இருக்கிற ஒரு எரால. ஸோ அதாவது பேட்ஸ்மேன்ஸ் டாமினேட் பண்ற ஒரு எரால பவுலர் இப்படி ஒருத்தன் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு லிட்டரலா ஒரு சீட் கோடு தான். இந்த கேம் விளையாடும் போது கிளிச் மாதிரி பும்ராலாம். ஸோ இந்த 2 அந்த மாதிரிதான் பும்ராலாம். சரியா? ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தூபே வந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த வேர்ல்ட் கப்ல எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மாதிரி எனக்கு தெரியுது. எல்லா மேட்சும் நல்லா, அதாவது 30 ரன் அடிச்சிருக்கான். பட் ஆனா எல்லா மேட்சும் சூப்பரா ஆடி இருக்கான். ஸோ இதுதான். இது நான் ஒரு இன்ஸ்டால ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, எங்க என்ன பொசிஷன் கொடுத்தாலும் ஆடி இருந்திருக்கான் இந்த டோர்னமெண்ட்ல. கடைசியில ஃபைனல்ல ஒரு பவுலிங் வரைக்கும் போட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தூபே வந்து எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஸோ ஓவரால் நல்ல டோர்னமெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. சின்ன டீம்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க ஓவரால். ஸோ லெட்ஸ் see how it goes அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுக்கு. பரவாயில்ல. பும்ரா பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. நான் அப்பா கூட தான் உட்காந்து ஃபைனல்ஸ் பார்த்துருந்தேன். எங்க அப்பா வந்து ப்ராபப்ளி 80s கிரிக்கெட் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது வந்து, நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நான் பார்த்ததே கிடையாது, இத்தனை வருஷம் நான் கிரிக்கெட் பார்க்கறதில்ல அப்படின்னாரு. ஸோ நமக்கெல்லாம் பார்க்குற சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி ஆக்சுவலி. நம்ம வந்து ப்ராபப்ளி நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டைம் தான் நம்ம டேல் ஸ்டெயின்லேருந்து தான் பார்க்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ அதுக்கு முன்னாடி போய் வக்கார் யூனிஸ், வாசிம் அக்ரம் பார்த்தவங்கலாம் வந்து பும்ராவை பற்றி இப்படி பேசுகிறாங்கங்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலாக இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஒரு நம்ம டீமில் விளாடுறாண்டா அப்படின்னு பெருமையாக காலரை தூக்கிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பிளேயர் பும்ரா. அண்ட் அப்படியே நான் ரூத் கிட்ட மூவ் ஆன வரேன். ரூத், வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? நான் போன டைம் எங்கே ஆரம்பிச்சேன்னு தெரில, வருண் சக்கரவர்த்தி பேச ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் முடிச்சே விட்டுட்டாங்க. அதுக்கு உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையா அது? ஆமா மக்களே, யாருக்காச்சும் தெரியாதுன்னா எப்படின்னா, எங்க குரூப்ல வந்து ரூத் ஏதாச்சும் ஒரு பிளேயரை பத்தி நல்லா பேசினா உடனே அவுட் ஆயிருவான், ஏதாச்சும் ஒரு பவுலரை பத்தி நல்லா பேசினா உடனே ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால ரூத் வந்து அந்த மாதிரி ஒரு வாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பலிக்காம ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா, அது இன்னும் பலிக்காம ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா அது பும்ராக்கு தான் நானும் நினைக்கிறேன். அன்பிலீவபிள் டேலண்ட், அந்த பொட்டென்ஷியல் எல்லாமே ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா அது அவர் தான். ஆனா இன்ஜுரிஸ் பழிக்காதுடா.
டோர்னமெண்ட் வைஸ் பார்த்தா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. இந்தியா சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் காம்பினேஷன் சூஸ் பண்றதுக்கே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க, இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து சஞ்சு உள்ள வந்து ஐஸ் இந்த கேக் மாதிரி அழகா காம்பினேஷன் செட் ஆச்சு. அப்புறம் வந்து லைனா விக்டரிக்கு மேல விக்டரி. சேட்டன் கன்னி ஆகிய நான் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கேன். வேர்ல்ட் கப் என்னோட இல்ல சேட்டன். சரி, ஓகே. சாம்சன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நான் நம்புறேன். எனக்கு ஹர்ஷா போக்லே வந்து அதே வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண, அப்படி அந்த மெடல் கொடுக்கும்போது ஆர்கியூபிளி த ஸ்டோரி ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னாரு. ஸோ சாம்சன் வந்து அன்பிலீவபிள். சாம்சன் பத்தி நம்ம பேசலாம், இன் ஸ்பெசிபிக் சாம்சன் பத்தி பேசலாம். பட் அப்படியே பிஃபோர் தட் நான் விக்கி ப்ரோட டாஸையும் கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பும்ரா பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜென்ரலா அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. லைக் இவங்க பயங்கர ஸ்கில்ஃபுல், இந்த ஸ்விங்ல இது, அந்த ஸ்விங்ல ரிவர்ஸ்ல பயங்கர ஸ்கில்ஃபுல். பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் இன்டெலிஜென்ஸை வந்து அவ்வளோ திங்க் பண்ணி போடுறான் அந்த மாதிரி வந்து பெருசா யாரையும் சொன்னது நான் கேள்விப்பட்டதில்லை. பட் பும்ரா வந்து அந்த இதுல அந்த டீமோட மெயின் பேட்ஸ்மேன் இவன் தான் அப்படின்னா அவனுக்கு வந்து பும்ரா கொண்டு வந்தா முடிஞ்சுச்சு, அவன் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இருந்துச்சு. அண்ட் சேட்டா வந்து வேற லெவல். லைக் நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது காட் நம்மளை வந்து கைட் பண்ணுவாரு அப்படிங்கிறது லைக் லிட்ரலி சஞ்சுக்கு நடந்தது. சச்சினே வந்து ஃபுல் கைடன்ஸ் பண்ணி சேட்டாக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபைனலா சொல்லும்போது அது லைக் ரொம்ப இதுவா இருந்துச்சு. சரி, காட் ஆஃப் கிரிக்கெட்டே வந்துட்டு சஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, லிட்ரலி போத் த காட்ஸ் ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். லைக் சஞ்சு வந்து செம ஸ்டோரி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் லைக் லாஸ்ட் வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஜெயிச்சதுனால அதோட எமோஷன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நம்மளோட டாமினேஷன் லெவல் வந்து வேற லெவல் ஆயிடுச்சுனால லைக் இந்த டோர்னமெண்ட் நம்ம தான் ஜெயிச்சு ஆகணும். நம்ம தோத்துருந்தா தான் இட் வுட் பி a சர்ப்ரைஸ். ஸோ நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு அவ்வளோ பெருசா ஃபீல் ஆகல அப்படின்னு. பட் லைக் மேபி எனக்கு வந்து ஜிஜி போயிடணும், தோத்து ஜிஜி போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பட் ஐ நியூ திஸ் டேலண்டட், இந்த பஞ்ச் வந்து செம டேலண்டட். ஸோ என்ன பண்ணாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ சஞ்சுவோட ஒரு எமோஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி இன் திஸ் வேர்ல்ட் கப் இஸ் ஃபார் சஞ்சு தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஜிவி பத்தி பேசும்போது எனக்கு ஆக்சுவலா ஒன் விஷயத்துக்கு வந்து அவனுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு தோணுது, விச் இஸ் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் சா வாட் ஹி டிட் வித் சிவம் டூபே. அவங்க சிவம் டூபே வச்சு என்ன பண்ணியிருக்காங்கிறது வந்து இட்ஸ் இன்கிரெடிபிள். அது வந்து 100% அவனுக்கு தான் கிரெடிட். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் நமக்கே புரியல எப்படி ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் டூபே சேர்ந்து ஆடுறாங்க. அண்ட் சிவம் டூபே வந்து அவ்வளோ லோவர் ரவுண்ட் தி ஆர்டர் யூஸ் பண்ற ஐடியா நமக்கு புரியல. ஸோ கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் டியூ. நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அத சொல்லணும்னு தோணுச்சு. பட் இன்னொரு பாயிண்ட்டும் அத ஜிஜி கிரெடிட் கொடுக்கணும்னா, இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து எங்களுக்கு 1 and 2 மட்டும் தான் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே ஃபிளெக்சிபிள்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடா முட்டாதனமா பேசுற அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அவன் அதை டெஸ்ட்லயும் பண்றாங்கிறப்போ அது வந்து அது பேட் தான். பட் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் திலக் வந்து 3ல ஆடி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான். டக்குன்னு அவனை தூக்கி 5ல போட்டாங்க, அப்படி அடாப்ட் பண்ணி செம்மையா விளாண்டா. அதே மாதிரி டூபே கீழே ஆடிட்டு இருந்தவன திடீர்னு மேல கொண்டு வரான், அவனும் சூப்பரா விளையாடுறான். ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அவன் பண்ணது வந்துட்டு ஒயிட் பாலுக்கு அது சம ஸ்ட்ராட்டஜி, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த வேர்ல்ட் கப்ல. ஓகே, சொல்றது கரெக்டு. எனக்கு ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு பிரிங் டு த டேபிள் வாஸ், கமெண்டேட்டர்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டே இருப்போம், கிரிக்கெட் இஸ் கிரேட் லெவலர் அப்படிம்பாங்க அவங்க. ஸோ 2024 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு முடிச்சுட்டு சூர்யாவோட தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் 2026ன்னு. அதை ஸ்டார்ட் பண்ணப்போ ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். ஸோ அவங்க 2 பேர் வந்து ஒரு 3-4 சீரீஸ் வேற லெவலில் ரன் அடிக்கிறாங்க, அநியாயத்துக்கு ரன் அடிக்கிறாங்க. தென் அவுட் ஆஃப் த ப்ளூ ஏஷியா கப் முன்னாடி கில்ல திரும்ப கொண்டு வராங்க. அதுக்காக சஞ்சு சாம்சனை வந்து நம்பர் 5க்கு ட்ராப் பண்ணுறாங்க. அண்ட் he struggles to perform at number 5. ஜிதேஷ் சர்மா comes in. ஜிதேஷ் சர்மா மிட்லிங்கா பெர்ஃபார்ம் பண்றான், கில் வந்து மிட்லிங்கா பெர்ஃபார்ம் பண்றான். சஞ்சு சாம்சனை திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வராங்க. சஞ்சு சாம்சன் struggles to get going in that நியூசிலாந்து சீரீஸ். அப்புறம் இஷான் கிஷன் ரீப்ளேசஸ் சஞ்சு சாம்சன் டு ஸ்டார்ட் த வேர்ல்ட் கப். தென் ரிங்கு சிங் வெளியே போனப்போ அந்த காம்பினேஷனுக்காக வந்து சஞ்சு சாம்சன் ஹேட் டு கம் பேக். நம்ம 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப்ல ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது சஞ்சு சாம்சன் ஹேட் டு கம் பேக் டு ஓப்பன். ஃபைனல்ஸ்க்கு வரப்போ சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா yet again put a unbelievable opening partnership in that game. இது வந்து if this is not a poetic justice, I don't know what is poetic justice அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க தாட்ஸ் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. தினேஷ்.
கவிதை நல்லா இருந்துச்சு bro. விஐபி டயலாக் மாதிரி கவிதை. போயிட்டே இருந்துச்சு ஒரு பாயிண்ட் அதுதான் சரி இவன் எங்க போய் நிறுத்துவான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். நல்லா பேச நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல ஆக்சுவலி. நீ சொன்ன நடுவில் இருந்த மேட்ச் எல்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணல டு பி ஆனஸ்ட், சரியா? ஸோ வாட் எவர் நான் இப்போதைக்கு பார்த்ததுல நான் விளாண்டு சஞ்சு பார்த்ததுல ஒரு 3 மேட்ச்னாலும் 3 மேட்ச் வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் அவனோட ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருச்சு அந்த 3 மேட்ச். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான விளையாண்டாலும் வேர்ட்ஸ் அப்படி எல்லாம் இல்ல. No, சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே விளையாடணும், சரியா? இல்ல நிறைய பேர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சஞ்சு பிளேட் இஸ் லாஸ்ட் கேம் இன் இந்தியன் ஜெர்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முடிஞ்சா அவன் இந்தியன் T20 டீம் விட்டு தூக்கி காமிங்கடா அப்படின்ட்டு வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இது. வெரி லிட்டரலி முடிஞ்சா என்ன தூக்குங்கடா இந்த டீமை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. ஓவராலா இந்தியன் டீம்ல அகெயின் இஷான் கிஷன் had a very good tournament. சூர்யா started off well, அதுக்கப்புறம் அப்படியே fizzle out ஆயிட்டான். திலக் வந்து 5க்கு போனதுக்கு அப்புறம் திலக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். அபிஷேக் சர்மா டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்கலனாலும் ஃபைனல்ஸ்ல வந்து டோர்னமெண்ட்லயே ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சுட்டு போனான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து கை மேல தூக்கி at different stages they stepped up to the occasion அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லாம ஆன்சாம்பிளா எல்லாருமே வந்து வேற லெவல்ல ஆடினதுனாலதான் வந்து இவ்ளோ. எஸ் சொல்லு. அக்ஷர் பட்டேலை விட்டீங்க எல்லாரும். சொல்லு, நீங்க சொல்லு, நான் மறந்துட்டேன். அக்ஷர் பட்டேல் இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல, விட்டீங்கிறதான். நான் எனக்கு என்னன்னா தெரியல, நான் ஃபாலோ பண்ண மேட்ச் வரைக்கும் அக்ஷர் பட்டேல் கிட்ட இப்படி ஒரு கேட்சிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அவன் எப்பவுமே நல்ல ஃபீல்டரு. பட் 2024 செமிஃபைனல்ல அந்த மிச் மார்ஷோட ஒரு கேட்ச் ஒன்னு எடுப்பான், அப்படி ஒத்த கையில பறந்து போய் எடுப்பான். ஆமா ஞாபகம் இருக்கு. கரெக்ட். அவனை நம்ம அவ்வளோ ஆஃபன் வந்து லாங்ல பார்க்க மாட்டோம். வெரி க்ளோஸ் ரேஞ்சில் ஃபீல் பண்ணி தான் நிறைய பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி டெல்லி கேப்டன் பண்றாங்கனால உள்ளாடுவான் மெயின்லி. அண்ட் இல்லைனாலும் வந்துட்டு இன்னர் ரிங்லேயே பார்த்து அவனோட லாங் எபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோம்னு எனக்கு தோணுது. பட் ஆக்சுவலா இந்தியன் ஃபீல்டிங் வந்து இட் வாஸ் புவர் த்ரூ த கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து கேட்சிங் நல்லா ஸ்டெப் அப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எக்ஸெப்ட் ஃபார் தட் ஒன் டூபே கேட்ச் இன் த ஃபைனல்ஸ். பை தட் டைம் த கேம் வாஸ் ஓவர். அந்த டைம் ஒண்ணுமே இல்லை அந்த கேம்ல, அதுதான் உண்மை. பட் வென் இட் மேட்டர் த மோஸ்ட் டஃப் கேச்சஸ், திலக் வர்மாவா இருந்தாலும் சரி, அக்ஷர் பட்டேலா இருந்தாலும் சரி, வேற யார் பிடிச்சாங்க எனக்கு, வேற யார் இஷான் கிஷன் பிடிச்ச கேச்சஸ். ஃபார் கீப்பர், ஃபார் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் பிடிக்கிற கேச்சஸ்லாம் சான்ஸே இல்லை இந்த அவுட் ஃபீல்ட். ஸோ ஓவராலா எனக்கு வெரி, நீ சொல்ற மாதிரி இது வந்து இந்த டோர்னமெண்ட் நம்ம ஜெயிக்கலனா தான் வந்து இட் வுட் ஹவ் பீன் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்தியா வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க T20ஸ்ல. the rest of the world is trying to catch up to it. அதுதான் வந்து உண்மை. அது வந்து ஸோ இந்த நம்ம பார்த்தது இல்லை, பட் இந்த 99 to 2007 ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்தியாவோட டைம் டு டாமினேட் வேர்ல்டு, அட்லீஸ்ட் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒயிட் பால்ல அந்த டாமினேஷனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, இருக்கக்கூடாது. நீ சொன்ன சஞ்சு பத்தி சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து தோணுச்சு. லைக் அவன் வந்து டீம்லயே இல்ல, ஒரே ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மா இதானதுனால, உடம்பு சரியில்லாதனால உள்ள வந்தான். பட் அந்த மேட்ச்ல கூட அவன் வந்து அவன் பர்சனல் மைண்ட் ஸ்டோன் இதுக்காக யோசிக்காம ஒரு 8 பால் தான் ஆடினான். 8 பாலும் 26 ரன் என்னமோ கடை அடிச்சு 6 சாத்திட்டு தான் போனான். அண்ட் இந்த 3 மேட்சுமே அவனுக்கு அந்த செஞ்சுரி அடிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவோ இருந்துச்சு. அவன் நினைச்சிருந்தா ஒரு 10 பால் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி அழகா ஆடி இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அவன் இதுதான் பண்ணும், இன்னும் அடிச்சு ஸ்கோரை ஏதான் பார்க்கணும்னு ஒரு முடிவோட ஆடினது வந்து அவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரோஹித்துக்கு அப்புறம் இல்ல, ரோஹித் தான் அந்த இதை கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் சஞ்சு கேரி ஆன் பண்றான். ரோஹித் ஒரு பாயிண்ட்ல வந்து 47 வந்து அவனுக்கு ஒரு கண்ட நம்பர் மாதிரி 47லயே அவுட் ஆயிட்டு இருந்தாங்க கண்டினியூஸா. நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் என்னன்னா, செல்ஃப்லெஸ்னஸ் பத்தி பேசும்போது டீம்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இப்போ ரிங்கு சிங் வந்து எப்போ அன்னைக்கு வந்து அவங்க அப்பா இறந்த நாள், அடுத்த நாள் பார்த்தா மேட்ச் நடக்குது, பார்த்தா ஃபீல்டிங்ல நின்று 5 கேட்ச் பிடிக்கிறான். அது ஒரு மொமெண்ட் விச் ரியலி ஃபெல்ட் க்ளோஸ் டு த ஹார்ட். அது ஒன்று.
ஆல்சோ சிராஜ் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றாப்புல, எனக்கு பாட்டில் தூக்குற வேலையாகட்டும் எதா இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ இட். டீமுக்கு இதோட சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லும் போது பார்த்தா பாண்டிங் இந்த டீம் லுக்ஸ் வெரி குட் பிட்வீன் த பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கூட எனக்கு எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் பிட்வீன் த பிளேயர்ஸ் இது இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறக்கும். அண்ட் வித் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தேர் பிளேயிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபியூச்சர் ஃபார் இந்தியா. தினேஷ், நீ ஏதாச்சும் பாயிண்ட் சொல்ல வரியா இல்லை கேன் ஐ ஆட் ஒன் பாயிண்ட்? இல்ல ஆட் ஆடு. இல்லை எனக்கு இன்னொரு இந்த இடத்துல வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற டூ பீப்புள் ஆர் ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட். ஏன்னா இந்த டீம் இப்போ வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க, ஒரு 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 மென்டாலிட்டியோட கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா இதுக்கான இந்த இந்த இதுல சொல்ற மாதிரி விதை நாம் போட்டதுங்கிற மாதிரி விதை வந்து ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிடும் போட்டது. இப்போ வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கிரிக்கெட் வந்து மேபி மினிஸ்கியூலா தெரியும். பட் என்னை பொறுத்தளவில் மினிஸ்கியூலா தெரியுங்கிறது இல்லை, பட் ஓவர் டைம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த இந்த இந்தியன் டீமோட ரிசர்ஜன்ஸ்க்கு காரணம் வந்து அவங்க தான் அப்படிங்கிறது வந்து ஓவர் டைம் இன்னுமே வந்து சீரியஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு எனக்கு சீரியஸாக தோணுது. அப்படியே நான் வந்து தினேஷ்ட மூவ் ஆன் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக தினேஷை பேச விடாமல் அப்படியே நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இல்ல ஆக்சுவலா எனக்கு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கறது மட்டும் யோசிச்சிருந்தேன். ஸோ எந்த எந்த இடத்துல வந்து இந்தியா இந்த டோர்னமெண்ட் இந்த மேட்சை வந்து ஜெயிச்சாங்க, இல்ல எந்த இடத்துல நியூசிலாந்து இந்த மேட்சை தோத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பவர் என்ன பொறுத்தவரை டாஸ் அண்ட் பவர் பிளே ரெண்டுமே. ஆக்சுவலி நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி செம்ம டீம், பெர்ஃபெக்டா ஒரு பிளேயருக்கும் பிளான் பண்ணிட்டு வருவாங்க, வச்சு தூக்கிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் நான் இப்பயும் பாக்குறேன், சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தேன், அவங்க இந்த ஃபைனல்ஸ்னு வரப்போ அவங்களோட அதாவது பிளான் பின்னு ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க. பிளான் ஏ என்ன இருக்கோ அதை ட்ரை பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதுக்கு மேல அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆன்சரே இல்லாத மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல, லைக் ஃபைனல்ஸ் ப்ரெஷரா என்னன்னு தெரியல. லைக் தே ஹேட் ஆல் த குட்ஸ், பட் மெக்காங்கே ட்ராப் பண்ணி அவ்வளோ ஆப்வியஸ் ஆப்ஷன் இருந்தது. அண்ட் கிளென் பிலிப்ஸ் நல்லா போட்டான், அதையும் கோட்டை விட்டாங்க. அது ஏன்னே புரியல, ஃபைனல்ஸ் ப்ரெஷர்னால இப்படி பண்ணிட்டாங்களா என்னன்னு. அண்ட் ரோஹித் டிராவிட் பத்தி நீ சொன்னப்போ நான் இன்னும் 2 பேரை சொல்லணும்னா, நம்ம இவங்க ஆர்பி சிங் அண்ட் நமனோஜா இந்த வேர்ல்ட் கப் டீம் செலெக்ஷனுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்தாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்த இஷான் கிஷன் எங்க இருந்தோ கொண்டு வந்தாங்க. கில்லு திடீர்னு எங்க இருந்து உள்ள வந்தான்னு தெரியல, பட் somehow he was brought in. பட் அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அது ஒரு போல்டு காலா எடுத்து யாரு அகேன்ஸ்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ற பிளேயரா வந்து இவங்க சஞ்சு எல்லாம் பேக் பண்ணது. அண்ட் டீம் ஓவராலாவே பேக்கிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. அபிஷேக் சர்மாவும் சரி, வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தாங்க. பட் இந்த வேர்ல்ட் கப்ல அவ்வளோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நிறைய அடி வாங்கினாலும் ஸ்டில் தே கெப்ட் பேக்கிங் அண்ட் அதுக்கு ரிசல்ட்டும் தெரிஞ்சிச்சு. யா அப்போ ஒரு கொஸ்டின் நீங்க எஸ் பேசிக்கா லைக் இஷான் உள்ள கொண்டு வந்தது, அபிஷேக் வருண் பேக் பண்ணது, டூபே ப்ராப்பரா யூஸ் பண்ணது, அப்புறம் சாம்சன் இந்த மாதிரி. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நிஜமாலுமே கம்பீர் வந்து நல்ல கோச் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார்மேட். என்ன பொறுத்தளவுல T20 கிரிக்கெட்டுக்கு அவன் நல்ல கோச் தான்டா. இல்ல ஒரு மாதிரி எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மாதிரி சோசியல் மீடியால தான் வந்து ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணி கம்பீர் அப்படி ஆக்கிட்டாங்களா? எனக்கு கம்பீர் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சரியா? என்னோட பிரச்சனை வந்து ஐ திங்க் அவன் வந்து T20 கிரிக்கெட் பொறுத்தளவில் ஹி இஸ் a வெரி குட் கோச். அவனோட ட்ராக் ரெக்கார்ட் இஸ் ஆல்சோ இன் T20 கிரிக்கெட் ஹஸ் பீன் வெரி குட். கேகேஆருக்கு வந்து 2 times வின்னிங் கேப்டன், தென் எல்எஸ்ஜியோட ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் 2 years செட் பண்ணி கொடுத்தது அவன் தான். கேகேஆருக்கு வந்து மறுபடியும் கப் அடிச்சு கொடுத்தான் மென்ட்ராருன்ட்டு. அண்ட் even with the Indian T20 team he's done very well. My problem with Gambhir has always been trying to play ODI and test cricket like T20 cricket. அதே மென்டாலிட்டியோட டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஓடிஐ கிரிக்கெட் ஆடுறது தான் எனக்கு பிரச்சனை. அண்ட் செலெக்ஷனுமே வந்து ஐபிஎல் பேஸ் பண்ணி நீ வந்து டெஸ்டில் எடுக்கிறது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்திருக்கு. மற்றபடி எனக்கு T20 கிரிக்கெட் பொறுத்த அளவில் ஐ டோன்ட் மைண்ட் கம்பீர் கண்டினியூயிங். அதுதான் தட் இஸ் மை ஸ்டான்ஸ். கரெக்ட். ஸ்பிளிட் கேப்டன்சி மாதிரி ஸ்பிளிட் கோச்சிங் தாராளமா கொண்டு வரலாம், ஆனா தயவு செஞ்சு ரெட் பாலை மட்டும் கம்பீர்ட்ட கொடுக்காதீங்க. அது ஒண்ணுதான். ஏன்னா இவன் இங்க யூஸ் பண்ற இந்த பொசிஷன் மாத்துறது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன், இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஆனா அவன் இங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி அங்க பண்றதுனாலதான் வந்துட்டு அது சரியா ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல.
யா ஸோ தட் இஸ் மை ரூத். தினேஷ், உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருந்தா சொல்லிடுங்க. ஆக்சுவலா சீரியஸா வாட் எவர் யூ இல்ல ஃபீல் இல்ல அபவுட் கம்பீர். எனக்கு எனக்கு பர்சனலா பெருசா ஒப்பீனியன்லாம் இல்ல. ஜஸ்ட் ஓகே. ஐ எம் சோ மச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் இந்த சோஷியல் மீடியா எஃபெக்ட். ஸோ அந்த லாஜிக் வச்சு அதனாலதான் சரி ஓகே இவ்வளோ விஷயம் பண்றான் அப்படின்னா சரி ஓகே அப்படி பார்த்தா எனக்கு இன்னும் பெருசா இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரிலல்ல அப்படிங்கறதா யோசிச்சேன். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு புட் திஸ் அப். ஸோ நோ, ஃபேர் பாயிண்ட், ஃபேர் பாயிண்ட். ஐ டோட்லி அக்ரி. எனக்கு அதில் ஒன்றுமே மாற்றுக்கிறதே இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட். ஓகே ஃபைன். யா ஸோ ஸோ வில் மூவ் டு திஸ் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். எஸ், நான் அதை நம்ம எல்லாருமே வந்து ஐ திங்க் வி ஸ்போக்கன் இனஃப் அபவுட் இந்தியா வின்னிங். ஸோ நாங்கள் வந்து குரூப்பாக உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம், விச் இஸ் டு பிக் த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட், கம்பைன் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுக்கு நமக்கு வந்து சில ரூல் செட் பண்ணிக்கலாம், நம்மளே செட் பண்ணிட்டா அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணலாம். விச் இஸ் ஒன், இந்தியா வித் டீம் ஹூ ஒன் திஸ் வேர்ல்ட் கப். அதனால் வந்துட்டு let us try and follow the same template that India followed, which is 4 batters in the top order, 4 all-rounders and then 4 bowlers, which is basically more or less how India followed. So in the template follow பண்ணிட்டு let's try to pick a team. ஏன்னா இது வந்து ஒரு successful winning formula நமக்கு தெரிஞ்சிருக்கு. The second thing that I would like to insist here is, முடிஞ்ச அளவுக்கு பிளேயர்ஸா அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாட வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்பர் 3ல நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இஷான் கிஷனை கொண்டு போய் நம்பர் 4ல ஆட வைக்க வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் மை செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ், நம்ம சூஸ் பண்ற கம்பைன் லெவன்ல அட்லீஸ்ட் 1 மெம்பர் ஃப்ரம் தி அசோசியேட் நேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, விச் இஸ் ஆர் வில் கீப் 12 வச்சு அந்த ஏதோ ஒரு இல்ல 11 எடுக்கலாம். 11 எடுத்து 11ல ஒரு அசோசியேட் மெம்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப்ல கிரியேட் பண்ண இம்ப்ரெஷனுக்கு ஐ திங்க் தட் இஸ் த லீஸ்ட் தட் வி கேன் டு அப்படின்னு எனக்கு தோணுது. அம்ருத் இப்போ ஜாயின் பண்ணனால நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். டீம் ஆஃப் த வேர்ல்ட் கப் எடுக்கிற ரூல்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்தியா ஃபாலோ பண்ணா அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணலாம், விச் இஸ் 4 பேட்டர்ஸ், 4 ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் 4 bowlers. ஓகே, 3 bowlers rather, 4 bowlers கிடையாது, 3 bowlers. The second ஆமா, பேட்டிங் டில் 8, அதுதான் நான் மீன் பண்றேன் மெயினாவே. The second thing is என்னடா சொன்னேன், செகண்ட் திங் வந்து பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் சூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, உனக்கு வந்து நம்பர் 3க்கு 2 ஆப்ஷன் இருக்குங்கிறதுக்காக இஷான் கிஷனை தூக்கி நம்பர் 4ல போட வேண்டாம். அவன் எங்க ஆடினானோ அதையே நம்ம போலாம். தேர்ட் திங் இஸ், அசோசியேட் நேஷன்ல இருந்து அட்லீஸ்ட் 1 பிளேயர் சூஸ் பண்ணலாம். ஓகே, பிளேயிங் லெவன்ல. இதுதான் வந்து என்னுடைய இது. நான் பொசிஷன் சொல்றேன் அண்ட் என்கிட்ட இருக்க கேண்டிடேட்ஸ் நான் என்ன எழுதி வச்சிருக்கேங்கிறத சொல்றேன். அதுல இருந்து நீங்களாம் அப்படி செலக்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஒரு ஓவராலா ஒரு கன்சென்சஸ் வச்சு போயிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் பொறுத்தளவுல நான் எழுதி வச்சிருக்கிற நேம்ஸ் என்னன்னு பார்த்தேன்னா, சாம்சன் ஆப்வியஸ்லி, சஞ்சு சாம்சன், ஃபர்ஹான் பாகிஸ்தான், சைதுல்லா ஃபர்ஹான், ஐதன் மார்க்ரம் அண்ட் பிரையன் பெனட். இந்த 4 நேம்ஸ் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். இதுல வந்து அப்படியே விக்கி ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணி உன்னோட சாய்ஸஸ் சொல்லு, மெஜாரிட்டி என்ன வருதோ அதை வந்து நம்ம வந்து சஞ்சு அண்ட் எனக்கு சஞ்சுவும் மார்க்கம். சஞ்சு மார்க்கம். எனக்கு இன்னும் இப்போ என்னன்னா, ஃபரான் நீங்க ஆடின கேம்ஸ் எல்லாம் பார்த்தா இட் வாஸ் a good game. லைக் ஆடின எல்லா கேம்ஸும் வந்து அது இம்பாக்டா தான் இருந்தது. பட் கன்ஃபார்மா இருப்பான்னு எனக்கு தோணுது எல்லா டீம்லயுமே. டீம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து எனக்கு இன்னொரு क्वेश्चन மார்க்கா இருக்கு. பட் ஆல்தோ okay, I'll go with Markram and Sanju. Okay, அப்படி ஃபர்ஹானோட போறியா இல்ல you want to change your second opener? You are also going with Markram. Okay, Dinesh? I'll go with Sanju and Farhan. ஆக்சுவலா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த நிசங்காவோட அந்த நிசங்காவோட அந்த ஒரு மேட்ச் இன்னிங்ஸ், அதுக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ்க்காக நான் வேணா நிசங்காவை சூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு இன்னிங்ஸ்னால ஒரு இன்னிங்ஸ் சரியான இன்னிங்ஸ். நான் நிசங்காவோட பேர் போடாத காரணம் அந்த ஒரு இன்னிங்ஸ் தவிர நிறைய சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ், அதனாலதான் நான் அவன் பேரை போடல. ஓகே, சோ சஞ்சு அண்ட் ஃபர்ஹானா? எஸ், நானுமே வந்து நானுமே சஞ்சு அண்ட் ஃபர்ஹான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஹான் வந்து 1 he finished as the leading run scorer in this world cup, and 2 அந்த டீம்ல வந்து க்ளோஸ் டு 70% ரன்ஸ் அவன் தான் அடிச்சிருக்கான் இந்த வேர்ல்ட் கப்ல. சரியா, அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். ஆனா 1 பிளேயர் காண்ட் வின் கேம்ஸ் ஃபார் ஹிஸ் டீம். எனக்கு வந்து சஞ்சு அண்ட் ஃபர்ஹான் தான் ஆப்ஷன். இப்போ வந்து சஞ்சுங்கிறது கன்ஃபார்மா நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஹான் மார்க்கரம்ல ஸ்பிளிட் வோட் இருக்கு. சோ how do you think we should go?
எனக்கு வந்து We'll லைக் go. டீமோட ப்ரோக்ரஷனும் ரொம்ப இதுவா தெரிஞ்சு. மார்க்ரம் மோரோவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாவும் ஒரு ஆப்ஷன் பவுலிங்கும் ப்ரொவைட் பண்றாங்கறனால ஐ வுட் ப்ரிஃபர் மார்க்ரம். பிகாஸ் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மெயின் இந்தியா ரீசனா இருந்தது டெம்ப்ளேட்னு மார்க்ரம். சொன்னதுக்காக அந்த ஓப்பனிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் பவுலிங் ஓவர்ல விக்கெட் போடணுங்கிறது எடுத்ததே ஒரு பெரிய இம்பாக்டா நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். ஃபாலோ அதுதான் பண்ணிருக்க நம்ம வேண்டாம். வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால ஐ வில் சூஸ் ஸ்டில் கோ வித் மார்க்ரம் தான். ஓகே ஓவரால் இல்ல இல்ல ஓவரால் பிளேயர் இம்பாக்ட்னு பார்க்கும்போது மார்க்ரம் கொஞ்சம் எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. பட் ஆனா ஃபரான் கோலி ரெக்கார்டை பீட் பண்ணதுக்காகவே செலக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் அவன் அடிச்ச ஆப்போனன்ட் டீமும் கம்பேர் பண்ணி பார்த்தா லைக் ஐ ப்ரிஃபர் மார்க்ரம் தான். ஓகே நான் வித் ரெஸ்பெக்ட் டு மெஜாரிட்டி எனக்குமே வந்து ஆல்தோ ஐ வாண்ட் டு இன்க்ளூட் ஃபரான் லாஞ்சிவிட்டி ஆஃப் இந்த டோர்னமெண்ட்னு பார்த்தா மார்க்ரம் போயிடலாம் தான் தோணுது. ஸோ வித் மெஜாரிட்டி சைட் பண்ணிட்டு நான் வந்து மார்க்ரம் சூஸ் பண்ணிட்டு போறேன். ஸோ சஞ்சு அண்ட் மார்க்ரம் நம்ம ஓப்பனர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்பர் 3க்கு என் மைண்ட்ல 2 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. வேற யாராச்சும் கேண்டிடேட்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட் பண்ணுங்க. எனக்கு 2 கேண்டிடேட்ஸ் தான் தோணுனாங்க. ஒன் வாஸ் இஷான் கிஷன், தி அதர் வாஸ் ஷிம்ரான் ஹெட்மயர். இவங்க 2 பேர் தான் எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல தோணுனாங்க நம்பர் 3 பேட்ஸ்மேனா. வேற யாராச்சும் கேண்டிடேட்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு மைண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வி வில் ஜஸ்ட் சூஸ் ஹூ த பிளேயர்ஸ். குசால் மெண்டஸ் ஓரளவுக்கு விளாண்டான். பட் பெருசா ஒன்றும் இது பண்ணல. ஓகே anyone else who comes to your mind? பெத்தல் ஆடினா இல்ல ஹாரி ப்ரூக் ஆடினோம் சில மேட்ச் நம்பர் 3 வந்தான் ஹாரி ப்ரூக். ஆமா நான் பெத்தலோட நேம் ஆக்சுவலா நம்பர் 4 பெத்தலும் மாறி மாறி ஆடினாங்க. பெத்தல் அந்த கேம் நம்பர் 3 நம்பர் 4 ஆடினான். நான் பெத்தலோட நேம் நம்பர் 4ல தான் போட்டு வச்சிருக்கேன். 3 ஆடிட்டு இருந்தான், ஹாரி ப்ரூக் 4ல ஆடிட்டு இருந்தான். அப்புறம் ஸ்வாப் ஆகி இவன் 3 வந்து இவன் 4 வந்தான். நான் அவங்க 2 பேரையுமே நம்பர் 4ல போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஏன்னா அவங்க வந்து 3 4 5ல ஆடினாங்க. சரி ஆவரேஜா 4ல போடுவோம் நான் 4 போட்டு வச்சேன். இஷான் அண்ட் ஹெட்மேர் மட்டும் தான் 3ல போட்டேன் ஆக்சுவலா. சோ 3 ஐ வில் கோ. சோ இதுவும் லாஞ்சிவிட்டி கன்சிடர் பண்ணீங்கன்னா இஷான் தான். ஓகே நீங்க 3 பேருமே இஷான் சொல்றீங்களா? நான் ஹெட்மேர். நானுமே ஹெட்மயர் சொல்றேன். ஏன்னா பியூர் இம்பாக்ட்ல எனக்கு ஹெட்மயரோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் ஸ்கோர் கவுண்ட்டுமே கணக்கு வச்சா ஹெட்மயர் தான் ஜாஸ்தி இருந்தான் ஆக்சுவலி. இஷான் ஒரு மேட்ச் பாகிஸ்தானோட அடிச்சான். பட் மத்த மேட்ச் 20 30 என்னோட இவன் ஒபினியன் அடிச்சது எல்லாமே 50 60 நிறைய போனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபீல்டிங்கும் வேற லெவல்ல கேட்ச்லாம் பிடிச்சான். எக்ஸாக்ட்லி அதுவுமே ஒரு பாயிண்ட். ஃபீல்டிங்குமே சான்ஸே இல்ல. நானே ஆக்சுவலா எஸ் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா நானும் வந்து ஆக்சுவலா ஹெட்டி தான் சொல்லுவேன். பட் ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா லாஞ்சிவிட்டி இல்ல இன்னுமே கொஞ்சம் லைக் இம்பாக்ட் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு இஷான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா பியூரா இதுல ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. இதுல ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. லாஞ்சிவிட்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா முக்காசி பிளேயரும் இந்தியன் டீம் இல்ல நியூசிலாந்து டீம்ல இருந்தா எடுக்க முடியும் இந்த டீம்ல. ஓகே சோ லாஞ்சிவிட்டிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் சப்போஸ் தி இம்பாக்ட் வந்து லாஞ்சிவிட்டி விட ஹையரா இருந்துச்சுன்னா தென் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி இம்பாக்ட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு உள்ள வரும்போது இஷான் கிஷன் வாஸ் லைக் ஆடட் டு தி ஸ்குவாட். ஓகே லெட்ஸ் கோ வித் புதுசா வந்து ஒரு பொசிஷன்ல அம்ருத் நீ உன் பாயிண்ட் ஆடி வந்து கான்ட்ராக்டும் கொடுக்காத போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் பெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட்மயர் ஆடின இம்பாக்ட் ஐ மீன் ஹேட் அந்த இம்பாக்டை விட இஷானோட இம்பாக்ட் வாஸ் ஹையர் என்னோட ஒப்பீனியன். இல்ல நான் டீமுக்கே இப்பதான் ப்ரோமோட் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓகே சோ 3 பேர் ஆக்சுவலி அப்படி பார்த்தா ஹெட்மயருக்கும் இது நியூ பொசிஷன். இப்பதான் அவனையும் 3 ப்ரோமோட் பண்ணாங்க. இல்ல இதுல வந்து one thing let us make it clear, even if you are going with Hetmeyer, Ishan Kishan is just missing out. அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லன்னு எனக்கு தோணுது. பட் 3 பேர் ஹெட்மயர்னு சொல்றதுனால நம்ம ஹெட்மயர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போலாம் லைன் அப்ல. ஓகே தானே? எவ்ரிவன்ஸ் ஃபைன் வித் இட்? ஓகே சோ ஹெட்டி 3 போட்டேன். ஓகே அண்ட் 4 பொறுத்தளவுல அவ்வளோ ஜெனுவின் கண்டெண்டர்ஸ் யாருமே இல்லை இந்த வேர்ல்ட் கப்ல. ஸோ நான் எழுதி வச்சிருக்க நேம்ஸ் என்னன்னா ஒன் வாஸ் பென் மனன்டி ஃப்ரம் இட்டலி, தி அதர் இஸ் ஹாரி ப்ரூக், தி தேர்ட் இஸ் ஜேக்கப் பெத்தல். இந்த 3 நேம் தான் எழுதி வச்சிருக்கேன் நம்பர் 4 பொறுத்தளவுல. கிளென் பிலிப்ஸ் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாச்சும் அவ ஸ்டார்டிங்ல இருந்து நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணது கிளென் பிலிப்ஸ் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல சைஃபர் அடிச்சா கிளென் பிலிப்ஸ் ஒருத்தர் இருந்தான் அவ்வளவுதான். லெட்ஸ் இன்க்ளூட் பிலிப்ஸ் ஆல்சோ. சோ இந்த 4 பேர்ல வந்து எப்படி போலாம்? சூர்யா ஒரு மேட்ச் தான் ஆடுனா டோர்னமெண்ட் ஃபுல்லா.
Actually, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ராசா எந்த பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தான்? 4ஆ 5ஆ? 5 ஆடிட்டு இருந்தான் ராசா. ஓகே. நான் 5 போட்டு வச்சிருக்கேன் ராசா நேம். 5 தான் ஆடிட்டு இருந்தான். சோ இதுல I'll நான் go தினேஷ் with கிட்ட Bethel. ஸ்டார்ட் பண்றேன். பெத்தல். பெத்தல் அந்த எனக்கு ஒரு அந்த ஒரு இன்னிங்ஸ்க்காக. இன்னிங்ஸ்க்காகவே பெத்தல். ஓகே நம்பர் 4ல வந்து வி கேன் கோ வித் தட் ஒன் இன்னிங்ஸ். ஏன்னா யாருமே வந்து கன்சிஸ்டன்டா டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ப்ரூக்கா இருந்தாலும் அந்த ஒரு இன்னிங்ஸ் I'll go தான் with அந்த Bethel. எனக்கும் அந்த 3ல ஒரு தான் இன்னிங்ஸ் ஆடினான். அதுவும் அவன் 3ல தான் ஆடினான் அந்த இந்தியன்ஸ்க்கே ஹார்ட் இன்னிங்ஸ். அட்டாக் கொடுத்த மொமெண்ட். அம்ருத் உனக்கு என்ன தோணுது? மனந்தி, ப்ரூக், பெத்தல், பிலிப்ஸ். ஓகே விக்னேஷ். எனக்கு வந்து இட்ஸ் பிட்வீன் மனந்தி அண்ட் இது அந்த டீமை சோலாவா அவன் தான் தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பவுலிங்கும் நல்லா வேற போட்டான். ஸோ லைக் எனக்கு மனந்தி அண்ட் பெத்தலும். பட் அந்த ஒரு மேட்ச் தான் அடிச்சான். ஓவரால் டோர்னமெண்ட் இம்பாக்ட்ல லைக் அங்கங்க 30s 20s அடிச்சிருந்தான். பட் ஐல் கோ வித் மனந்தி ஆக்சுவலி. நானுமே மனந்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். மோர் தென் எனிதிங் எல்ஸ் எனக்கு என்னன்னா, ஒன் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ப்ராபப்ளி தி ஒன்லி பொசிஷன் வேர் நம்மளால வந்து அந்த காம்ப்ரமைஸ் எடுக்க முடியும்னு தோணுது ஒரு அசோசியேட் நேஷன் பிளேயர் உள்ள எடுக்கிறதுக்கு. ஸோ அது தட் இஸ் ஒன் மேஜர் ரீசன் ஐ வாண்ட் டு சே மனந்தி. பெத்தல் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் மனந்தி அண்ட் பெத்தல் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்கனாலும் எனக்கு ஓகே, வாட் எவர் யூ சே. இல்ல ஆக்சுவலி நீ அப்படி யோசிச்சனா நான் அது அசோசியேஷன் நேஷன் பிளேயர்னா நான் வந்து முசர்பானி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜிம்பாப்வே அசோசியேட் நேஷன் கிடையாது. அவனை இது பண்ண முடியாது. ஜிம்பாப்வே ஃபுல் மெம்பர் நேஷன். ஓகே. சோ அப்படி பார்த்தோம்னா மனந்தி எனக்கு. தினேஷ் அம்ருத். சரி ஓகே ஃபைன். அந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வேணா வில் கோ. சரி நம்ம ஒன்னு பண்ணலாம். அந்த 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 டாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆர்டர் ஈவென்ட் போடுவோம். நம்ம மனந்தி பெத்தல் இந்த பொசிஷனுக்கு எழுதி வைப்போம். வேற எங்கேயாச்சும் அசோசியேட் நேஷன் பிளேயர் கிடைச்சானா we will compromise and put பெத்தல் in. ஓகே அப்படி எழுதி வச்சுக்கலாம். ஓகே சோ மனந்தி அண்ட் பெத்தல்னு எழுதி வச்சிடுறேன். நம்பர் 5க்கு வந்து நான் எழுதி வச்சிருக்க பிளேயர்ஸ் வந்து ராசா, சுபம் ராஞ்சனே அண்ட் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. இந்த 3 நேம்ஸ் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே சோ இங்க if we go with one of the USA guys we can choose பெத்தல். பட் இதுல வேற யாராச்சும் நம்பர் 5 உங்களுக்கு தோன்றாங்களான்னு சொல்லுங்க. ஹர்திக் நான் 6ல போட்டிருந்தேன். ஏன்னா 6 தான் ஆடினான் டோர்னமெண்ட் ஃபுல்லா. பட் அகைன் 5 திலக் இருந்தானோ. ஆமா திலக் தான் ஆடிட்டு. திலக் எனக்கு வந்து மேபி லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் எடுத்துட்டா அந்த ஹர்திக் நம்ம 5ல கன்சிடர் பண்ணாலும் பண்ணலாம், 6ல பண்ணாலும் பண்ணலாம். சாய்ஸ். அதுக்கு லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் வாஸ் இன்கிரெடிபிளி வெல். ஆனா அதுக்கு வந்து ஈக்குவலா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆல். I'm also going. I also agree. எனக்கு திலக் is not a candidate team of the tournamentல personally. இதுல இருந்து சூஸ் பண்ணனும்னா நான் एक्चुअली ராசா தான் சூஸ் பண்ணுவேன். சிக்கந்தர் ராசா தான் சூஸ் பண்ணுவேன். ஆமா ராசா ரஞ்சனே சேம் இது. பட் ராசாவோட இம்பாக்ட் வந்து இன்னுமே இன்கிரெடிபிள் இம்பாக்ட். சிக்கந்தர் ராசா கேப்டனாவுமே அவன் வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணான். ஓகே சோ யுனானிமஸா நம்ம சிக்கந்தர் ராசான்னு எழுதிரலாமா இங்க பேரை 5ல? ஓகே பெர்ஃபெக்ட் கைஸ். 6க்கு போகும்போது 6ல வந்து 3 ஆப்ஷன் இருக்காங்க எனக்கு. ஒன் இஸ் ஹர்திக், தி செகண்ட் இஸ் ஜேசன் ஹோல்டர், தேர்ட் இஸ் மார்க். ஓகே இல்ல நம்ம ஹோல்டர் சூஸ் பண்ணா இல்ல ஹோல்டர் கொஞ்சம் கீழ ஆடணும்னு சொல்லிக்கலாம். பட் இந்த 3 தான் எனக்கு. அந்த பேஸ் bowling ஆல்ரவுண்டர்ங்கற ஷாட்ல இவங்க 3 பேர் இருக்காங்க. ஓகே ஜான்சன் டூபே நான் இதுக்கு அடுத்த பொசிஷன்ல வச்சிருந்தேன். பட் பிகாஸ் டூபே வந்து நிறைய இன்னிங்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து 7ல தான் ஆடி இருக்கான். except for that one England game where he came ahead. இதுக்கு அடுத்த ஜாக்ஸ் அப்ப எங்க போடுவ? பொசிஷனா 6 7 8 இருக்குல அதுல நீ எந்த? ஆமா எஸ் ஜாக்ஸ். எனக்கு யான்சன். எனக்கு ஆக்சுவலா வந்து 7 and 8ல ஒரு ஆப்ஷன்ஸே இல்ல. டூபே அண்ட் ஜாக்சன் மட்டும் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். 7 and 8 அத நீ எந்த ஆர்டர்ல வேணாலும் டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன் நீ அனுப்பிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் 6ல இருக்கேன். 6ல யார் வருவாங்க அதுதான் என்னோட கேள்வி. ராஜா 5. ஓகே பேஸ் bowling ஆல்ரவுண்டர்ல ஹார்திக், ஹோல்டர், யான்சன் 3 ஆப்ஷன் இருக்காங்க. இதுல யாருக்கு போவாங்க தான் கேள்வி. ஹோல்டர் எனக்கு. ஓகே அம்ருத். ஓகே எனக்கு யான்சன். பிகாஸ் யான்சன் வந்து பேட்டிலையும் ஒன் கேம் ஹி பிளேட் வெரி வெல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. சிமிலர்லி பவுலிங்குமே ரொம்ப நல்லா போட்டான் சிங்கிள் ஹேண்டடா ஒரு கேம். அது அந்த ஒரு ரீசன்னால நான் யான்சன் சொல்றேன். ஹோல்டர் வந்து பவுலிங்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. நல்லா போட்டான்டா இந்த வேர்ல்ட் கப் ஆக்சுவலி. நல்லா போட்டான். பட்
யான்சன் அளவுக்கு எனக்கு வந்து அது இம்பாக்ட்ஃபுல்லா அந்த மாதிரி தெரியல ஹோல்டரோட bowling. ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கால நோட்டீஸ் பண்ணனா இங்கிடி தான் பெரிய இம்பாக்டா இருந்தான். Confirm. யான்சன் நியூ பால்ல ரொம்ப லிமிட்டட் தான் அந்த அந்த ஒரு மேட்ச், அதுவும் அது ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட் மேட்ச்ல தான் அவன் அடிச்சு கொடுத்தான் அந்த இது. அண்ட் பவுலிங் எனக்கு பெருசா இம்பாக்ட் ஆகல. பட் எனக்கு ஹோல்டர் வந்து 2-3 மேட்ச் அந்த டீமே படபடபடன்னு விழுந்துரும், அவன் தான் கடைசியா எடுத்துட்டு போவான். ஸோ ஹோல்டரோட இம்பாக்ட் எனக்கு வந்து யான்சனோட பெருசா ஃபீல் ஆச்சு. ஹர்திக் இல்லங்கிறது ஷுவரா நம்ம டிசைட் பண்ணிக்கலாமா? ஹர்திக்லாம் வேணாம்டா. ஓகே, ஸோ பிட்வீன் ஹோல்டர் அண்ட் யான்சன் நான் வந்து நீ ஹோல்டருக்கு இவ்வளோ ஜஸ்டிஃபிகபிளாக ஒரு காசு கொடுக்கறனால நான் ஹோல்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இட் வாஸ் 2v2. ஸோ ஹோல்டர் அக்செப்ட் ஜாக்ஸ் பண்ணி தோபே. தினேஷ் உனக்கு ஓகே தானே ஹோல்டர்? எஸ், ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ 6ல வந்து ஹோல்டர் போட்டோம் நம்ம. அண்ட் 7 and 8 நான் ஆப்ஷன்ஸே வைக்கல, சரியா? டூபே அண்ட் வில் ஜாக்ஸ் தான் வச்சிருக்கேன் 7 and 8. இதுல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் 7 and 8 அப்படியே எழுதிடுறேன். எனக்கு அதே மாதிரி சாம்கரன் அப்படிதான் தோணுது. ஒரே ஒரு பேட் கேம் கிடைக்கல. எக்ஸாக்ட்லி. வித் இந்தியா. அக்ஸர் வேணா நம்ம பெஞ்ச்ல வச்சு சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரா கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை I இல்லை. don't see- ரிங்கு ஃபார் ஃபீல்டிங். ஆமா, சாம் கரன் had 2 good games. ரெண்டு நல்ல மேட்ச். ரெண்டு நல்ல மேட்ச் he had. ரெண்டு incredible match he had. One was against Nepal, the other was against I don't remember whom. ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான். இந்த ரெண்டு மேட்ச் he was incredible. அது தவிர சாம் கரன் வந்து அந்த அளவுக்கு என்ன, அண்ட் எனக்கு கொஞ்சம் பேட்டிங்லயும் அந்த அளவுக்கு அவன் கான்ட்ரிபியூட் பண்ணலையோன்னு தோணுது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா நிறைய மேட்ச் நம்பர் 5 இறக்கி விட்டானுங்க அவனை பேட்டிங்க்கு. நம்ம மேட்ச்லயுமே அந்த பும்ரா ஓவர் ஃபுல்லாமே அவன் தான் இது பண்ணான், நமக்கு ஹெல்ப் பண்ணது அவன் தான். நீ அப்படியே சாம் கரன் கன்சிடர் பண்ணனாலும் சாம் கரன் வர்சஸ் டூபேன் தான் வரும். சோ டூபே வர்சஸ் சாம் கரன்ல நீ யாரை சூஸ் பண்ணுவ? டூபே இந்த- batting, அப்படி Sam பார்த்தா Curran சிவம் bowling தூபே தான் பவுலிங் இருக்கும், போட்டு but மேட்ச் டூபே ஜெயிச்சு தான் கொடுத்தாங்கிறது தான் obvious நம்ம choice. எடுத்துக்கணும். டூபே எல்லா மேட்சும் அடிச்சிருக்கான், எனக்கு டவுட்டே இல்ல England match. டூபே. அந்த அந்த ரெண்டு பொசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷன் எனக்கு ஃபிக்ஸ்டு தான். ஒரு பால் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கா டேய். நோ அது தலா ஒரு ஃபார் ball extra actually போட்டுருக்காங்க. தெரிஞ்சு அந்த முதல் 3 பால் முதல் 3 பால் நல்லா போட்டான், சீரியஸாவே நல்லா போட்டான். அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் பைத்தியம் மாதிரி போட்டான், அது வேற பும்ரா. விஷயம். சரிடா. ஓகே, 9, 10, 11ல ஆப்வியஸ்லி வி நீட் 1 wrist spinner and 2 fast bowlers. அதுதான் வந்து நம்ம டீமோட காம்பினேஷனை க்ளோஸ் அவுட் பண்ணும். அதுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேர் பும்ரான்னு எழுதி வச்சிடுறேன், ஓகே தானே? நம்ம wrist spinner கடைசியா வரலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேர் நான் பும்ரான்னு எழுதி வச்சிடுறேன். அதர் ஃபாஸ்ட் பவுலருக்கு எனக்கு But I'll 2 go ஆப்ஷன் with இருக்காங்க, Ingidi. ஒன்னு நிகிடி, இன்னொன்னு முஸ்ரபானி. இதுதான் என் மைண்ட்ல இருக்க 2 ஆப்ஷன். முசர்பானி. சவுத் ஆப்பிரிக்கா எனக்கும் முசர்பானி தான் தோணுது. முசர்பானி. எனக்கு முசர்பானி இன்ஃபேக்ட் ஐ வில் ஆல்சோ கோ வித் இங்கிடி. இங்கிடி வந்து இந்த வேர்ல்ட் கப் அன்பிலீவபிளா ஆஸ்திரேலியாவை போட்டான். அனுப்பிச்சாங்கடா. மாமா உன் ஜிம்பாப்வே பயாஸை யோசி மாமா. முசர்பானி. இல்ல 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 ஏய் ஆஸ்திரேலியா மேட்ச் எல்லாம் என்ன பவுலிங் தெரியுமாடா? இல்ல இல்ல இன்னொரு எனக்கு ஒப்பீனியன் என்னன்னா ஆஸ்திரேலியா. பாயிண்ட் டாஸ் போடுங்க கைஸ், என்னால ஆஸ்திரேலியா. சூஸ் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாடா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ரெண்டு மேட்சும் சரி செம்மையா போட்டான் செம்ம முசர்பானி. பவுலிங். இந்தியா மேட்ச்ல கொஞ்சம் தப்பிருச்சு, அது மட்டும் தான் அட்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா நான் தான் இன்னைக்கும் போட்டான். அதுவுமே நல்லா தான்டா போட்டான். அதுவுமே South வந்து Africa அவன் finals மட்டும் தான் வந்த 4 ஓவர் India 43 ரொம்ப ரன் struggle கொடுத்தான். ஆயிட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் இந்த 60 மாதிரி ரன் ஒரு 70 ரன் stupid கொடுத்தாங்க அந்த மேட்ச்ல. பவுலுங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு அங்கேயே லாக் ஆயிருப்பாங்க. அண்ட் அகைன் இங்கிடியோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். அப்ப இங்கிடி வந்து பெஸ்ட் பவுலர்னு முடிச்சிருப்பான். பட் அது அது அதெல்லாம் ஒரு நான் மேட்ச் நீ ஹைபோதெட்டிக்கல் பேசிருக்கடா. ஹைபோதெட்டிக்கல் நம்ம வந்து என்கிடி ஃபைனல்ஸ் வந்திருப்பான், பெஸ்ட் பவுலரா முடிச்சிருப்பான்னு பேசிட்டு இருக்க முடியாது. என்கிடி இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாங்க அதை மட்டும் தான் பேச முடியும். ஒரு கம்பேரிசன் ஃபேக்டர் வச்சோம்னா இங்கிடியே வந்து மோஸ்டா அகமதாபாத்ல தான் போட்டான் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ். பட் வந்து முசர்பானி போட்டது எல்லாமே ஸ்ரீலங்கா. அந்த அந்த பிட்ச்ல அவன் வந்து அவனோட இம்பாக்ட் வந்து ஒரு ஸ்பின்னரா பண்றது வேற, பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா அவனோட இம்பாக்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. So, பாயிண்ட் நான் இந்த ஒரு ரீசன் என்ன கன்வின்ஸ் பண்ணிச்சுங்கிறதுக்காக நான் முஸ்ரபானி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்கிடி தான் என்னுடைய ஆப்ஷன், பட் ஐ வில் அக்செப்ட் முஸ்ரபானி. அவனை விட முடியாது, பட் ஐ ஃபீல் லைக் விடக்கூடாது. அதுவும் எக்ஸ்போஷர் சரி, இவ்வளவு okay. கம்மியா இருக்கிற ஒரு இதுல இருந்து அவன் இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல், அதுவும் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அந்த இது மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வர்றதுக்கு அவன் பெரிய இதுவா இருந்ததுனால லைக் ஐ வில் ப்ரிஃபர் முசர்பானி. ஓகே, ஸோ வீல் கோ வித் முஸ்ரபானி. இட்ஸ் ஃபைன், குட் சாய்ஸ் அது சீரியஸாவே. அண்ட்
லாஸ்ட் பொசிஷன் இஸ் த ரிஸ்பின்னர். அகைன் எனக்கு ரிஸ்பின்னர்ல பெருசா கேண்டிடேட்ஸ் இல்ல. ஆதில் ரஷீத் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்ட் த டோர்னமெண்ட் வெல் அண்ட் டேப்பர்ட் ஆஃப், அதுதான் உண்மை. டோர்னமெண்டோட லீடிங் விக்கெட் டேக்கரா முடிச்சாலும் அவனோட லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வாஸ் வெரி புவர் வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. தி ஒன்லி அதர் ஆப்ஷன் ஐ கேன் see is ஆதில் ரஷீத். அவன் இந்தியால மோசமா ஆரம்பிச்சான், ஸ்ரீலங்கால போய் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போட்டான். இல்ல கன்சிடர் பண்ணனும்னா ரச்சின் ரவீந்திரா எடுக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து ரிஸ்பின்னர் வேண்டாம், நாங்க வந்து மார்க்ரம் ராசா ஜாக்ஸ் வச்சு பவுலிங் போட்டுக்கிறோம்னா நம்ம இந்த இடத்துல வேணா என்கிடி எடுக்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து நான் உங்களுக்கு விட்டுறேன். உங்களுக்கு அதில் ரஷீத் எடுக்க வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், என்கிடி எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். எனக்கு என்னமோ அப்படி பார்க்கும்போது ஆதில் ரஷீத் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஆதில் ரஷீத் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா போட்டு அடிச்சானுங்க. சோ ஐ திங்க் வில் கோ வித் ஆக்சுவலா யாருமே ரிஸ்பின்னரா யாருமே இம்ப்ரெசிவா இல்ல இந்த வேர்ல்ட் கப்ல, அதுதான் உண்மை. ஓகே, இருந்ததுல மட்டமா போட்டாங்க, அதுதான் இதுவா இருந்துச்சு. இருந்த ஆப்ஷன்ல வந்து இருந்த ஒரே டீசென்ட் லெக் ஸ்பின் ரிஸ்பின் ஆப்ஷன் வாஸ் ஆதில் ரஷீத். அதனால நான் ஆதில் ரஷீதோட பேர் சொன்னேன். அதனால தான் நான் சொல்றேன், கன்வின்சிங்கா இல்லாததுனால நம்ம என்கிடி எடுக்கணும்னா எடுத்துக்கலாங்க அந்த பொசிஷன்ல. என்கிடி வந்து அப்படி பார்க்கும்போது என்கிடி டிசர்வ்ஸ் a spot அப்படி பார்க்கும்போது. கரெக்ட். So we will go with என்கிடி and wrap out the team. We will consider finals happening Ahmedabad. அதனால நான் என்கிடியை கண்டிப்பா ஆடுறோம். சரி, ஆமா அந்த இதே வெச்சுப்போம். ஓகே, சோ நான் 11 படிச்சிடுறேன். ஓகே, நம்ம 11 வந்து நல்ல பேலன்ஸ்டா தான் இருக்கு பார்த்தா. இதுல யார் கேப்டன் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்ல பேசறதுக்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ணிருக்க 11 வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் மார்க்ரம் ஓப்பனிங், ஹெட்மயர் at 3, பென் மனந்தி at 4, அதுதான் நம்ம அசோசியேட் நேஷன் பிக்கு. பென் மனந்தி at 4, ராஜா at 5, ஹோல்டர் at 6, டூவே at 7, ஜாக்ஸ் at 8. இதை நீ எந்த ஆர்டர்ல வேணாலும் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் யூ கேன் சேஞ்ச் இந்த 5, 6, 7, 8. என்கிடி at 9, பும்ரா at 10, முஸ்ரபானி at 11. இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்க டீம். இதுல வந்து மார்க்ரம், ராஜா அண்ட் ஜாக்ஸ் ஸ்பின் ஆப்ஷன்ஸ், மனந்தியும் இருக்கான். மனந்தி இஸ் நாட் இது, பட் யா மீடியம் பேசர். அதான் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து மீடியம் பேஸ்ல வந்து மனந்தி, ஹோல்டர், டூபே, என்கிடி, பும்ரா, முஸ்ரபானி. யா கௌதம் கம்பீர் பெருமைப்படுற மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்கோம் உண்மையை சொல்லணும்னா. இதுல பவுலிங் போட மாட்டாங்க. ஆமா, சஞ்சு சாம்சன் கீப் பண்ணி ஆகணும், சோ பவுலிங் போட முடியாது. ஹெட்மயர் கேட்ச் பிடிச்சாகணும், அதனால பவுலிங் போட முடியாது. அவ்வளவுதான், எதுவுமே இல்லை இதுல ஆப்ஷன். இதுல யார் கேப்டன் அப்படின்னு கேட்டா நான் மார்க்கரம் சொல்லுவேன். பட் நீ ராஜா சொல்லுவ, தினேஷ், மத்தவங்க 2 பேர் சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ராஜா ஒருத்த வந்து இவ்வளவுலாம் ஒரு டீமை வந்து கட்டி ஒரு டீமை கூட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட வச்சிருக்கு வந்து ராசா வந்து பிளேஸ் அதுதான். ஆமா, அந்த மாதிரி பார்க்கும்போது ராசா தான் இந்த டோர்னமெண்ட். மார்க்ரம் பேஸ்ட் ஆன் பியூர் கேப்டன்சி பெடிகிரி, ராஜா வந்து சூஸ் பண்ணீங்கன்னா நான் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்படின்னா நான் சொல்றேன். அம்ருத், நானும் ஜிம்பாப்வே பயஸ் தான். ராஜா கமான் ப்ரோ, ராசா மார்க்ரம் சொல்லுங்க. அம்ருத் டிசைடிங் ஓட். ஏய் ராசா தான் அவன். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பயஸ் கொஞ்சம் அதிகம். மார்க்ரம் தான் சொல்லுவியா? சரி, இத வந்து நம்ம வந்து வியூவர்ஸ் கிட்ட விட்டுருவோம். ஓகே, இத நம்ம வந்து வியூவர்ஸ் கிட்ட விட்டுருவோம். அவங்க வந்து ராஜாவை கேப்டன் பண்ணணும்னு நினைச்சா கேப்டன் பண்ணிட்டோம், மார்க்ரம் கேப்டன் பண்ணணும்னு நினைச்சா கேப்டன் பண்ணிட்டோம். நானே வந்து நம்ம கோச் யார போட போறோம்? கோச்சா யார போட போறோம்? நம்ம கௌதம் கம்பீர் தான் போட்டாவணும், வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா பேசவே இல்ல, அவனுக்காக தான் ஒரு டீமே எடுத்து வச்சிருக்கோம். இல்ல எக்கனாமிக்கல் வைஸ் செம்ம அந்த எக்கனாமிக்கல் டாப் 5 லிஸ்ட்ல இருந்தா நினைக்கிறேன் நான் பாக்கும்போது. இப்போ ஓகே, சி not great. பும்ராக்கு அடுத்து பெஸ்ட் எக்கானமி சாண்ட்னர் தான் வச்சிருந்தான். பட் திங் இஸ் அவன் விளையாண்ட பாதி மேட்ச் ஸ்ரீலங்கால விளையாண்டே 2 விக்கெட் தான் எடுத்திருக்கான். அப்படிங்கிறப்போ கேள்வி கேட்டு காணாம போயிட்டான். பரவாயில்ல, அவன் போய் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனிவேஸ் கேஸ் சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிளேயிங் 11 எடுத்துட்டோம். இந்தியா மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னடா சேனல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஐபிஎல் வந்துடும். ஸோ ஐபிஎல்ல மார்ச் 28 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கெட்யூல் வந்து மார்ச் 12 நாளானிக்கு வருது ஸ்கெட்யூல்.
ஐபிஎல்லோட பில்டப் ஸ்டார்ட் ஆகும் சேனல்ல. டீம் வைஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிஞ்சா கெஸ்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரோம் டீம் வைஸ் அனலைசிஸ் பண்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு 5 பேரும் சேர்ந்து வர ட்ரை பண்றோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு 5 பேரே சேர்க்கறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். மற்றபடி உங்க கமெண்ட்ஸ் என்ன, இந்த வீடியோவை பத்தி உங்க டீம் என்ன, உங்களுக்கு வந்து கம்பைன் பிளேயிங் 11 என்ன தோணுது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் தரீங்க, அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் அடிங்க, என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய வேலை, என் வேலை கிடையாது. பட் அதை சொல்லிக்கொண்டு we will bring this episode to an end. Thanks Vicky bro, thanks Dinesh, thanks Amrut for joining us on this episode. Until next time, Duckout Talks ல இருந்து வணக்கம், நன்றி. குட் நைட். தேங்க்யூ, பாய்.